குட் மார்னிங் இது எஸ்பி சேனல். நான் உங்கள் இனிய தோழி வசந்தி ரவி. இன்றைக்கி வந்து குள்ளுன்னு ஆப்பிள் ஜூஸ் தான் செய்ய போகிறோம். இது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஜூஸு. இதை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது நம்ம ஒரு வாரத்துக்கு ஒரு 3 டைம் 4 டைம் சாப்பிடும்போது நம்மளுடைய ஸ்கின் நல்லா க்ளோவிங் ஆகும். நம்ம உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தி. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு ஆப்பிள் எடுத்திருக்கேன், அதனால் கழுவிட்டு நடுவில் உள்ள அந்த தண்டு பகுதியை எடுத்துடலாம். இது எடுத்துகிட்டு நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். தோலெல்லாம் நான் எடுக்கலை, தோல் அப்படியே தான் இருக்குது. தோலோடு சேர்த்து செய்யும்போது தான் நம்மளுக்கு சத்துக்கள் எல்லாமே நல்லா கிடைக்கும். அதனால் நான் தோலோடு தான் அரைக்க போகிறேன். இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு நான் மாற்றிக்கிறேன். இது டேஸ்ட்டுக்காக நான் இன்றைக்கி ஒயிட் சுகர் தான் சேர்க்குறேன். நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்திக்கோங்க, இல்லை சர்க்கரை சேர்த்தாத கூட நம்ம இந்த ஜூஸு நல்லாவே இருக்கும். பாருங்கள், இது அரைக்கிறதுக்காக கொஞ்சம் நான் ஒரு 100 மில்லி பாலை வந்து பாதி ஊற்றிக்கிறேன். இப்போ மிக்ஸியில் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. மீதி இருக்கிற பாலையும் இதோடு நான் ஊற்றிக்கிறேன். இப்போ நம்மளுடைய ஆப்பிள் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தியான ஜூஸ். குழந்தைங்க, பெரியவங்க, நோயாளிங்க எல்லாருக்குமே ரொம்ப அருமையான ஒரு ஜூஸ் இது. பாருங்கள், இந்த நான் சர்விங் டம்ளருக்கு மாற்றிக்கிறேன். இது குளுன்னு இருக்கிறதுக்காக நான் ஐஸ் க்யூப் போட்டுக்கிறேன். ஜூஸ் எல்லாம் எப்பொழுதுமே ஜில்லுன்னு குடித்தாதான் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் அதனால் ஐஸ் க்யூப் போட்டுக்கிறேன். நம்மளுடைய ஆப்பிள் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். எதையுமே ரசித்து செய்யுங்க, ருசித்து சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.